வெல்கம் டு கணவனின் கதறல். இது என்னோடய ஃபஸ்ட் பாட்காஸ்ட் அண்ட் ரெக்கார்டிங். ஸோ எபிசோடு 1ல் இந்த பாட்காஸ்ட் சீரீஸ் எப்படி இருக்க போகுதுங்கிற இன்ட்ரோ மட்டும் நான் லைட்டாக கொடுக்குறேன். ஸோ நம்ம பாட்காஸ்ட் நேம் வந்து கணவனின் கதறல். ஸோ மேரேஜ் லைஃப் ப்ராப்ளம்ஸ், மேரேஜ் லைஃப் ஃபன், அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இதில் இருக்க போகுது. ஸோ இன்ட்ரெஸ்டானவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் இது வரைக்கும் எந்த மீடியாவிலும் இந்த மாதிரி ஓப்பனாக பேசினது கிடையாது. புது அட்டம்ப்டாக ட்ரை பண்ணுறேன். ஃபீட்பேக்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இதுக்குன்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், கணவனின் கதறல்ட்டு. அதில் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எதை பற்றி பேசலான்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கிறது. இப்போ எனக்கு கூட இந்த பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு கரெக்டாக ஒரு டைம் அமையும் எப்படின்னா, நான் வீக்லி ஒரு 2 டைம்ஸ் திருநெல்வேலி டு நாகர்கோவில் போயிட்டு வருவேன். 1.5 hour ட்ராவல் இருக்கும். ட்ராவலில் தனியாக தான் போவேன், காரில் தான் போவேன், யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ தனியாக பாட்டு கேட்டு போடுறது, நம்ம ஏதாவது பேசிகிட்டே போவோமே அப்படிங்கிற பிளான் ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஒரு வருஷமாக போயிட்டுருக்கேன். ஒரு வருஷமாக இந்த தாட் இருந்துச்சு. இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது. போன வாரம் ரெக்கார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நாய்ஸியாக இருந்துச்சு. ஸோ இது என்னோடய செகண்ட் ரெக்கார்டிங். இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் போட்டு ஒரு ஆப் அதுக்குன்னே இருக்குது, அது வழியாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதை வீட்டில் போய் எடிட் பண்ணி பார்த்துட்டு பார்ப்பேன் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நல்லா வந்துச்சுன்னா இந்த எபிசோடை நான் ஃபஸ்ட் எபிசோடாக லான்ச் பண்ணுவேன். ஸோ இந்த இயர் எண்டுக்குள்ளால் ஒரு 5 எபிசோடாவது லான்ச் பண்ணுங்கிறது என்னோடய டார்கெட். உங்களுக்கும் காரில் உங்கள் கூட ஒருத்தங்க பேசிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணுங்கிறது தான் என்னோடய அப்ஜெக்டிவ். மெயினாக கல்யாணமானவங்களுக்கு. எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ரீசெண்டாக தான் கம்ப்ளீட் ஆச்சுது. 10வது வருஷம் கம்ப்ளீட் பண்ணும்போதும் ஒரு பெரிய கதை இருக்குது. அதையும் நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ கல்யாணமான கணவர்களுக்கு நடக்கும் ஃபண்ட்ஸ் பிரச்சனை, இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த எபிசோட் நான் ஏன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு வச்சேன்னா, இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இப்போ தனியாக அப்படியே பேசுகிறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாட்காஸ்ட்டுன்னு இல்லை, சும்மா ஒரு ரெக்கார்டை போட்டுட்டு அந்த ரெக்கார்டில் உங்கள் மனசில் தோன்ற ஒரு விஷயத்த பேச ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் போன வாரம் ரெக்கார்ட் பண்ணேன்னு சொன்னோம்ல, அப்போது என்னோடய மனசில் வர்ற விஷயங்களை பேசும்போது வார்த்தையே வரல. ஆக்சுவலாக ஒரு டாப்பிக்லேருந்து இன்னொரு டாபிக் அப்படி மாறி மாறி போகும். ஸோ அதான் டாப்பிக்கையும் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு பேசணும் அப்படிங்கிறது என்னோடய முடிவு. இப்போ நான் ஆரம்பிக்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல க்ளீன் ரெக்கார்டிங், என்னோடய வாய்ஸ் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன்னா இது என்னோடய ஃபஸ்ட் எபிசோடாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் கார் ட்ராவல் பண்ணுவேன். அப்போ இன்னொரு எபிசோட் போடுவேன். ஸோ இந்த இயர் எண்டெல்லாம் எனக்கு திருப்பி பார்க்கும்போது ஒரு ரிசல்ட் இருக்கும். அது பாசிட்டிவாக இருக்கோ நெகட்டிவாக இருக்கோ அது ரெண்டாவது. பட்டு ஒரு ஆப்ஜெக்டாக என் கையில் இருக்கும். ஒரு 5 பாட்காஸ்ட் பண்ணியிருக்காம்பா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். நான் இப்போ யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவும் எடுக்கலைன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகவே நம்மளால் முடியாது. இதான் நிறைய இப்போ நானும் யூடியூப்பில் கொஞ்சம் நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன். எல்லா மோட்டிவேஷன் வீடியோஸும் கேட்கும்போது நல்லாயிருக்கும். அதை செயல்படுத்தணுங்கிற டைம் தான் அந்த டைம் நம்ம பண்ண மாட்டோம். அப்புறம் பார்த்துக்கலாம், நாளையிலேருந்து பார்த்துக்கலாம், கரெக்டாக 1ஆம் தேதியிலேருந்து பார்த்துக்கலாம், திங்கக்கிழமையிலேருந்து கரெக்டாக நான் செய்வேன் எப்படின்னு நம்ம நிறைய பேர் நினச்சி பார்த்துருப்போம். அப்படி பண்ணக்கூடாது. தோணுச்சுன்னா நீங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒன் ஆஃப் த வீக்கெண்ட் ஸ்டார்ட் அப்புன்னு ஒரு புக் இருக்குது. அது ஆதர் பேர் எனக்கு கரெக்டாக தெரில. அவர் பேசிக்காக என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு நீங்கள் பாட்காஸ்ட்டுன்னு இல்லை, ஏதாவது ஒரு ப்ராடக்ட், ஒரு பிஸ்னஸ் ஐடியாவோ எதுனாலும் உங்களுக்கு லான்ச் பண்ணுறதுக்கு வீக்கெண்டே போதும். அதாவது 2 days மட்டும் போதும். லான்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே வேல்யூஸ் ஆட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் ஃபவுண்டேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடணும்.
பட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா தான் அதுக்கான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸோ ஏதோ ஒன்று சும்மா ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நான் சொல்கிறது சின்ன லெவலில். இப்போ பெரிய லெவலில் நீங்கள் 1 கோடி 2 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்கன்னு வைங்களேன், அதுக்கான ஃபவுண்டேஷன் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறது மாதிரி இருக்கணும். அதுக்கும் ரொம்ப டைம் பீரியட் எடுக்கக்கூடாது. பட் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள், நான் யூடியூப் வீடியோ பண்ண போகிறேன், பாட்காஸ்ட் பண்ண போகிறேன், ஆர்எல்ஸ் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்க போகிறேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்கக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கும்போது தான், நீங்கள் ஒரு மலையை ஏறுறீங்கன்னு வைங்களேன், அடியிலே இருந்து மலையை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெருசாக தான் தெரியும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைங்க. ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பாயிண்டில் ரிலாக்ஸ் ஆகிட்டு திரும்பி பார்க்கும்போது இவ்வளோ எடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். திரும்பி பார்த்தீங்கன்னா இன்னமும் மேலேயும் நிறைய இருக்கும். பட்டு அதுதான் ஜேர்னி. லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போகிறது தான் நம்மளோட லைஃப் கோலாக இருக்க போகுது. இங்கிலீஷில் ஒரு நல்ல கோட் உண்டு இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு ரிலேட்டடாக. அதை தமிழ்லேயே அப்படியே சொல்கிறேன், எக்ஸாக்ட் இங்கிலீஷ் தெரியல. உங்களால் ஓட முடியலன்னா நடந்து போங்க, உங்களால் நடந்தும் போக முடியலன்னா ஊந்து போங்க. எப்படி போகிறோங்கிறது முக்கியம் இல்லை, இலக்கு நோக்கி போயிட்டே இருக்கிறோமாங்கிறது தான் முக்கியம். ஸோ நம்ம அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறது எந்த யூஸுமே இல்லை. நம்ம வந்து அதுக்காக என்னென்ன பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ உலகமே பாருங்களேன், சின்ன வயசில் பிறகுறீங்க, ஒரு 25 to 30 வயசில் கல்யாணம் ஆகுது. ஒவ்வொரு நாளும் கடந்து இப்போ 25 வயசு வரைக்கும் வர்றதுக்கு எத்தனை நாள்கள் நீங்கள் கடந்திருப்பீங்க. ஒவ்வொரு நாளாக தாண்டி தான் போவீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைலாம் நம்ம தாண்டி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வருவோம். அதுக்கப்புறம் கல்யாணங்கிற குழியில் விழுவோம், அது ஓகே. பட் அதுவும் ஒரு ஸ்டெப்பு தான், அதையும் தாண்டி வருவோம். நம்ம அம்மா அப்பாவோ தாத்தா பாட்டியோ பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை ஸ்டெப் எடுத்து தாண்டி வந்திருப்பாங்க. நீங்கள் அதே இடத்துல நின்றுட்டு இருந்தீங்கன்னா நின்றுட்டு தான் இருப்பீங்க. டைம் வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம அந்த இடத்துலேருந்து நகராமல் வளர மாட்டோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம போகிறது வந்து ரொம்ப முக்கியம். எந்த விஷயம்னாலும், நான் ஜென்ரலாக இப்போ வாழ்க்கைன்னு சொல்கிறேன், பட் எந்த விஷயம்னாலும், எந்த ஒரு தாட் ப்ராசஸ், எந்த ஒரு பிஸ்னஸ், எந்த ஒரு ஐடியா வந்துட்டு ஓகே, அந்த ஐடியாவை அப்படியே பிரேக் டவுன் பண்ணுங்கள். சின்ன ஸ்டெப்பாக பிரேக் டவுன் பண்ணுங்கள். பிரேக் டவுன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டாஸ்க்காக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எண்ட் ரிசல்ட் பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 50%, அதுதான் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி, சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர், ஒரு பர்டிகுலர் லெவலாவது நீங்கள் கிராஸ் பண்ணியிருப்பீங்க. அதை தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்கிறேன். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சே ஆகணும். வச்சாதான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும், இல்லைன்னா தெரியாது. இன்னொரு டாபிக், அதாவது டூயிங் எ திங். திங்கிங் அபவுட் டூயிங் எ திங் இஸ் நாட் டூயிங் எ திங். ரைட்டிங் அபவுட் டூயிங் எ திங் இஸ் நாட் அ திங். சேயிங் தட் ஐ வில் டூ அ திங் இஸ் ஆல்சோ நாட் டூயிங் எ திங். அதாவது என்னதான் இருந்தாலும், அதாவது நான் செய்ய போகிறேன்னு சொன்னாலும் சரி, நான் நாளையிலேருந்து செய்ய போகிறேன், 1ஆம் தேதியிலேருந்து செய்ய போகிறேன், அதாவது எந்த டாஸ்க்குனாலும் செய்ய போகிறேன்னு நினைக்கிறது வந்து அந்த டாஸ்க்கை செய்கிறது கிடையாது. டாஸ்க்கை செய்கிறது தான் அந்த டாஸ்க்கை செய்கிறதுங்கிற மீனிங். ஏன்னா நம்ம செஞ்சு பார்த்தா தான் அதில் உள்ள நிறைகள் குறைகள் தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இதில் இருந்தால் நம்ம லேர்ன் பண்ண முடியும். இப்போ மற்றவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ஒரு ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் தான். மற்றவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம கொஞ்சமாக படிச்சுட்டு நம்ம செஞ்சு பார்க்கும்போது நம்மளுக்குன்னு தனியாக சில அனுபவங்கள் கிடைக்கும். அந்த இதெல்லாம் எப்படி கிராஸ் பண்ணி போகிறோங்கிறது இருக்குது. ஸோ அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரொம்ப இது எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீங்களும் கூடிய சீக்கிரம் எடுத்து வைங்க. இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து கல்யாணமான ஹஸ்பண்ட்ஸ்க்கு எப்படி மேட்ச் ஆகும்னு எனக்கு தோணுதுன்னா, நம்ம வீட்டில் டிவி பார்த்துட்டு இருப்போம். அப்போ வந்து ஒய்ஃப் ஒரு வேலை சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. அப்போ அந்த டைம் நம்மளால் அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த
ரிலாக்ஸிங் இது கொஞ்சம் நல்லா பிடிக்கும். அதனால் அப்படியே இருப்போம். கொஞ்சம் எடுத்து எந்திரிச்சு அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து பாருங்கள். நீங்களும் எந்திரிச்சு உங்கள் ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். வேலை செய்வீங்க. அதுக்குன்னு ஃபுல்லுமேலாம் வேலை செய்யக்கூடாது. கொஞ்சமாக சொல்கிறேன். எதுனாலும் எந்த ஐடியா வந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருங்க. இது என்னோட ஒரு அட்வைஸ் மாதிரி வச்சுக்கோங்களா. ஏன்னா நானும் ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்புங்கிறது இதுக்கு மட்டும் இல்லை, நான் நிறைய விஷயங்களில் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். நிறைய இது ஃபெயிலியரும் ஆகிருக்குது, ஒரு சில இது ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குது. பட் நான் திரும்பி பார்க்கும்போது அந்த ரிசல்ட்ஸ் கொடுத்ததை நினச்சி சந்தோஷமாக தான் இருக்கும். ஃபெயிலியர் ஆனது அதை வச்சு நம்ம லேர்ன் பண்ணிப்போம். அதிலிருந்தும் நம்மளுக்கு ஏதாவது கண்டென்ட் கிடைக்கும். கண்டென்ட் இன் த சென்ஸ் நாலேஜ் கிடைக்கும். அந்த நாலேஜை வந்து நம்மளால் மற்றவங்களுக்கு டெலிவர் பண்ண முடியும். நம்ம ஃபெயிலியர்லேருந்து இன்னொருத்தங்க கற்றுக்கிட்டுறதும் அதுவும் ஒரு சக்ஸஸ் தான் நம்மளுக்கு. இந்த பாட்காஸ்ட்டுக்கு நான் ஆக்சுவலாக ஒரு சில எபிசோட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். எபிசோட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கான பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணிவிட்டு பேசினா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து என் மனசில் தோன்றதை அப்படியே சொல்லிக்கிட்டே வரேன். பட் கோர்வையாக கேட்குறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குமா எப்படின்னு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து ஒரு பர்டிகுலர் டாபிக் இருக்கும். அந்த டாபிக் பற்றி மட்டும் ஒரு 10 to 15 minutes போட்டு எடிட் பண்ணி லான்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஒன்ஸ் அகெயின் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கணவனின் கதறல், இதே நேமில் தான் இருக்கும். அதில் உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கும் கல்யாணமான கணவர்களின் கஷ்டங்களை கேட்கணும்னு கொஞ்சம் ஆசையாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் தான் ரொம்ப கஷ்டம்னு நினைப்போம். ஆனால் அடுத்தவங்க கதையை கேட்கும்போது தான் இவனுக்கு நம்ம பரவாயில்லையோன்னு கொஞ்சம் தோணும். இது எல்லாருக்குமே தோணும். இதுதான் லைஃப்னு நானும் நினைக்கிறேன். பட் அதை கொஞ்சம் ஜாலியாக எடுத்துகிட்டு போகணும். ஒரு லெவல் தாண்டியும் போகக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம பேசலாம். ஹஸ்பண்ட்ஸ் படுற கஷ்டங்கள்ட்டு நிறைய இருக்குது. அதெல்லாம் இப்போது ரீல்ஸு, யூடியூப் வீடியோ, அந்த மாதிரி நிறைய கப்புள் விளாகர்ஸ்ன்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களெலாம் பார்த்தா, அதாவது வீடியோவில் சொல்கிற நிறைய விஷயங்கள் நல்லாயிருக்கும், கரெக்டாக தான் இருக்கும். அவங்க ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. கரெக்டாக இருக்கும் இந்த சென்ஸ். ஒரு சில ரீல்லாம் ஏதாவது காமெடியாக தான் இருக்கும். டக்குன்னு எனக்கு எதுவும் மைண்டுக்கு வரல, எனக்கு ஜென்ரலாகவே சொல்கிறேன். ஹஸ்பண்ட்ஸை பற்றி வர ரீல்ஸ், முக்கால்வாசி ரீல்ஸ் காமெடியாக தான் இருக்கும். அதில் உள்ள கஷ்டங்கள் என்ன ஃபேஸ் பண்ணிவிட்டு அந்த நிலைமைக்கு வந்திருக்கான், எந்த நிலைமையில் இருக்கான், நம்மளோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்க போகிறது. இப்போ ஒர்க்கிங் ஹஸ்பண்ட்ஸ்லாம், இப்போ நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்கும். திடீர்னு கான்ஃபரன்ஸ் கால், மீட்டிங், அது இதுன்னு வரும். அந்த கேப்பில் நம்ம ஒய்ஃபோட நச்சரிப்பையும் சமாளிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து திரும்பி பார்த்தா தான் அதை கொஞ்சம் ஜாலியாக எடுக்க முடியுது. பட் அந்த சிச்சுவேஷனில் இருக்கிறவனுக்கு அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் எதை பற்றி பேசணும்னு தோணுச்சுனாலும் சொல்லுங்கள். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் நான் ஷேர் பண்ணுறேன். சேர்ந்து இந்த கம்யூனிட்டியை க்ரோ பண்ணுவோம். தேங்க்யூ.